மனநிலை பாதிக்கப்பட்ட ஹீரோயின் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் ஹீரோவோட தலையில அடிபட்டதுனால ஹீரோ மயங்கி அந்த இடத்துலயே விழுந்து அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். ஹீரோயினுக்குமே என்ன நடக்குதுன்னே புரியல. இதுல ஹீரோயினோட தப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கறதுனால அவளும் பயங்கரமா ஃபீல் பண்றா. அன்னைக்கு நைட்டே அவனோட பிஏக்கு கூப்பிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸும் அப்ளை பண்ண சொல்றான். அதே மாதிரி டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்ததும் ஹீரோயினை அடிச்சு இழுத்துட்டு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்தும் போட சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் கேக்குறாங்க, எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, என்ன ஹாஸ்பிட்டல் மட்டும் கூட்டிட்டு போறியான்னு கேக்குறப்ப அதெல்லாம் என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஹீரோயினுமே சோகத்தோட கையெழுத்தும் போட்டு கொடுத்தாரா. அன்னைக்கு நைட் ஆக ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போகுது. அதனால ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அட்மிட் பண்றாங்க. அப்பதான் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து ஹீரோ கையில கிடைக்குது. அங்க போய் பார்த்தா ஹீரோயினை காணோம். நர்ஸ் கிட்ட கேக்குறப்ப அவங்களும் அவங்க குழந்தையும் சேர்ந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஹீரோவுமே அந்த நர்ஸ் கிட்ட சண்டெல்லாம் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க ஹீரோயின் இறந்தெல்லாம் போல ஹீரோயினோட அண்ணா அப்படி ஒருத்தர் வந்து சொல்லிட்டு ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க.